பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் என் மேலே செம்ம கடுப்பில் இருக்கீங்கள்ல. நேற்று வீடியோ போடுறேன்னு சொன்னேன், எங்கே போடவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் செம்ம கடுப்பில் இருப்பீங்கள்ல. அது எனக்கு நல்லாவே தெரியுது. ரெக்கார்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நிறையா டைம் கிடச்சிதுடா, ஆனால் நான் தான் ரெக்கார்ட் பண்ணல. அப்படி என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கணும்னு தோணுதில்ல. அப்படியெல்லாம் பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் பண்ணல. நேற்று சும்மா வெட்டியாக உட்காந்துருக்கமே, சரி ஃபோன் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்டா. அப்போ தான் எனக்கு ஒரு வீடியோ கண்ணில் சிக்குச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி வீடியோலாம் கிடையாது. இந்த ஷார்ட்ஸ் வீடியோலாம் நிறைய பார்ப்பேன்டா. அந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ட்ராமா, இத்தனை நாளாக இது ஏன்டா மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிருச்சு தெரியுமா. அப்படியே அதில் இருக்க ஹீரோ அப்படியே மெழுகு சலா மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தான்டா. அப்படியே பார்த்து நான் மயங்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ட்ராமாவை எங்கே கண்டுபிடிச்சி தேடி எடுத்து பார்த்தேன். அப்படி என்ன ட்ராமான்னு தானே கேட்குறீங்க? டீப் நைட் தான். இதை சொன்ன உடனே உங்கள் ஃபேஸில் அப்படியே பிரைட்டாக ஸ்மைல் வந்திருக்கணுமே. அது எனக்கு தெரியும் தெரியும், ஏன்னா நானும் அந்த மாதிரி தான். அதில் இருக்க ஹீரோ ரொம்ப அழகாக இருக்கான்ல. சான்ஸ் இல்லைடா, அவ்வளோ அழகாக இருக்கான். அப்படியே அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். அதுதான் அவன் ஸ்மைல் இருக்கே, நான்லாம் விழுந்துட்டேன்டா. இப்படியே என் க்ரஷ் லிஸ்ட்டு அதிகமாகிக்கிட்டே போகுது. எங்கேருந்து தான் பிடிக்கிறானுங்களே தெரியல. டேரக்டரெல்லாம் எங்கேயோ வேறு லெவல் இல்லை. அந்த ட்ராமாவில் இருக்க எல்லா பசங்களுமே அழகாக இருக்கானுங்க. இவனை பார்க்குறதா அவனை பார்க்குறதா இல்லை ஹீரோவை பார்க்குறதா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இதை சின்சியராக இந்த 3 எபிசோடு தான்டா ரிலீஸ் ஆச்சு. அந்த 3 எபிசோடையும் ஒன்றா உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் ரெக்கார்ட் பண்ண டைம் கிடைக்கல. உங்களுக்கு என்னை இப்போ அசிங்கமாக திட்டணும்னு தோணுதில்ல, திட்டிக்கோங்க, என்ன வேணாலும் திட்டிக்கோங்க. நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். நான் இன்னும் அந்த ஹீரோவை விட்டு நான் வெளியே வரல. இப்படி என் க்ரஷ் லிஸ்ட்டு அதிகமாகிக்கிட்டே போகுது. சரி ஓகேடா, நான் விட்டால் பேசிக்கிட்டே இருப்பேன். அது உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நாம் அப்படியே எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். நம்ம இன்றைக்கி அடியே குலச்சி சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்னியூ பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஜங்கர் ஜிம்மினோட வீட்டுக்கு செம்மையாக ட்ரிங்க் பண்ணிட்டு போய் பயங்கரமாக பிரச்சனை பண்ணியிருப்பார். அதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். வாங்கடா, அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். ஜங்கக் இதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் அவருடைய வீட்டில் அவருடைய ரூமில் அப்படியே படுத்துட்டு எதோ புலம்பிகிட்ருக்காரு. சுகா அப்படியே அவருக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்காரு. ஏன்டா அப்படி பண்ண? ஏன்டா அவசரப்பட்டு இப்படி பண்ண? உன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனை நான் இருக்குது தெரியுமா? இது எதுவுமே தெரியாமல் இப்படி ஒன்றுமே தெரியாமல் இப்படி படுத்துட்ருக்க. உன்னால் என் லவ்வும் போச்சுடா. என் பொண்டாட்டி இதுக்கு மேலே பார்க்க முடியாதுல்ல. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சுகாவால் வாய் விட்டு அழக முடியல. அப்படியே அவருடைய மனசுக்குள்ளே அழுதுட்டே அப்படி ஜங்குக்கு மட்டுமே பார்த்துட்ருக்காரு. இந்த சைட் ஜிம்மன் அவரை கண்ட்ரோலே பண்ண முடியல, அவருடைய டீயர்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. ஏன் ஜங்குக்கு அப்படி பண்ண? ஏன்டா அப்படி பண்ண? என்கிட்ட சொன்னல, இதுக்கு மேலே நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன், இதுக்கு மேலே நான் யாரையும் இப்படி தப்பாக பேச மாட்டேன்னு சொன்னல. என் முன்னாடியே என் அப்பாவை என்னென்ன பேசினேன், என் அப்பாவையே கை நீட்டி அடிச்சிட்டல்ல. ஏன் ஜங்குக்கு அப்படி பண்ண? நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமாடா? ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஒரு பக்கம் செம்மையாக அழுதுட்ருக்காரு. இன்னொரு சைட் நீங்கள் ஒரு பக்கம் அழுதுட்ருக்கீங்க. சுகா உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு. நீங்கள் காலை எடுக்கவே மாட்டேங்கிறீங்க, காலை பிக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அந்த ஃபோன் உங்களுக்கும் பக்கத்தில் தான் இருக்கு. நீங்கள் அந்த மொபைல் எடுத்து பார்க்குறீங்க, பூனைக்குட்டின்னு சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த ஃபோன் காலோட அந்த ஸ்க்ரீனை பார்த்து அழுதுட்ருக்கீங்க. சாரிடா, என்னை மன்னிச்சிரு. இப்போ நான் உங்ககிட்ட பேசக்கூடிய நிலமையில் இல்லை. ஏன்டா அப்படி பண்ணீங்க? நான் தான் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்கன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே ஏன்டா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. சுகா உங்களுக்கு விட்டாமல் கால் பண்ணிட்டே இருக்காரு, ஆனால் நீங்கள் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அது சுகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ கால் அட்டன் பண்ணுறி, உங்ககிட்ட நான் பேசணும்டி.
ப்ளீஸ் டி கால் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஒரு பக்கம் கால் பண்ணிட்டே இருக்காரு. இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் முடியல, நீங்கள் காலை பிக் பண்ணிட்டு, என்ன சுகா, என்ன பத்தலையா உங்களுக்கு? உன் தம்பி பண்ணது பத்தலை, இப்போ அடுத்தது நீ பண்ண போறியா? வா, வந்து எங்கள் அப்பாவை அடிச்சுட்டு போ, என்ன வேணாலும் பேசிட்டு போ. நீ மட்டும் ஏன் சும்மா நின்றுட்டு இருந்த? நீ சொல்லியிருக்கலாம்ல, நானும் ஒயனை லவ் பண்ணுறோம், எங்களுக்கு எனக்கு ஒயனை மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்க வேண்டியதானே? ஏன் நீ மட்டும் அமைதியாக இருந்த? பொண்டாட்டி என்னடி பேசிகிட்டு இருக்க? போதும் சுகா, போதும். ஜங்குக்கால ஜிம்மன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் தெரியுமா? ஏன்டா அப்படி பண்ணீங்க? பொண்டாட்டி நான் என்னடி பண்ணேன்? பொண்டாட்டி ஏன்டி இப்படிலாம் பேசுகிற? போதும் சுகா, போதும். என்னடி சொல்கிற? போதும்னா எனக்கு புரியல. வேணாம் சுகா. என்ன வேணான்னு சொல்கிற? வயன் விளையாடாத, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது வயன், அது உனக்கு நல்லாவே தெரியும். பொண்டாட்டி உன் கூட நான் வாழ்ந்துட்டுருக்கேன்டி, கனவுல வாழ்ந்துட்டுருக்கேன்டி, அது எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறாத, அதை கலைச்சிடாதடி, என்னால் தாங்கிக்கவே முடியாதுடி. போதும் சுகா, போதும். ஆல்ரெடி உங்கள் தம்பி ரொம்ப பெருசாக பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் எப்படி சுகா, எப்படி என் அப்பா ஒத்துப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு சுகா, என்னை மறந்துடு, இது செட் ஆகாது சுகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே பேசல, காலை கட் பண்ணிடுறீங்க. எங்கள் சுகா, பொண்டாட்டி என்னடி பண்ணுற, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. ஆனால் அங்ககிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, ஏன்னா நீங்கள் காலை கட் பண்ணிட்டீங்க. சுகா அப்படியே எடுத்து பார்த்துட்டு, அழுதல்லடி, நான் என்னடி பண்ணேன், நான் என்னடி தப்பு பண்ணேன், என்னை வேணான்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. இதே மாதிரி தான் நீங்கள் 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஆனால் ஜங்குக்கு இதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் அவர் பாட்டுக்கு நல்லா படுத்து தூங்கிட்டுருக்காரு. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம்டா. ஜங்குக் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ தான் ரொம்ப ஸ்லோவாக அவருடைய ஐஸை ஓப்பன் பண்ண பார்க்குறாரு. செம்ம ஹெட் பெயினாக இருக்கு. தலை வலிக்குதுடா டேய். மச்சாத்தான், டேய் ஒத்தா எங்கடா இருக்கீங்க? டேய் நான் தான் வேணான்னு சொன்னேனே, கேட்டிங்களாடா? தலை வலிக்குதுடா டேய் மச்சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே அவருடைய ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஜங்குக் அங்கே அவருடைய பெட்ரூமில் படுத்துட்ருக்காரு. நான் எப்படி இங்கே வந்தேன்? இவனுங்களாம் எங்கே போனானுங்க? ஐயோ, எங்கே போய் பொறுக்கிட்டு இருக்கானுங்களோ தெரியலையே. தலை வலிக்கிறே, போய் ஸ்ட்ராங்காக ஒரு கப் காஃபி குடிக்கணும். மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வராரு. ஹாலில் ஜங்குக்கோட அப்பா உட்காந்துட்ருக்காரு. ஜங்குக்கோட அம்மா கிச்சனில் நின்றுட்டு குக் பண்ணிருக்காங்க. இப்போது ஜங்குக்கோட வாய்ஸை கேட்ட உடனே, என்னப்பா? மா தலை வலிக்குதுமா, ஒரு கப் காஃபிமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிகிட்ருக்காரு. இது ஜங்குக்கோட அப்பா பார்த்துட்டு அவ்வளோ கோவத்தோடு பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜங்குக்கோட அப்பா நேராக ஜங்குக் கிட்ட வந்து அவருடைய சீக்ஸ்லேயே பளீர்னு ஒரு அறை கொடுக்குறாரு. பா என்னாச்சு? மா இந்த ஆளுக்கு என்னம்மா ஆச்சு? காலங்காத்தால வந்து தேவையில்லாமல் என்ன அடிச்சிட்ருக்காரு? நான் என்னம்மா பண்ணேன்? நீ என்னடா பண்ண? நீ என்ன தப்பு பண்ணலன்னு நினச்சிட்ருக்க? நேற்று குடிச்சிட்டு என்னென்ன வேலை பண்ணியிருக்க தெரியுமா? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. நான் குடிச்சிட்டு நேராக வீட்டில் வந்து படுத்துட்டேனே. ஏம்மா என்னாச்சு? என்ன ஆச்சா? ஏன் ஜங்குக் இப்படி பண்ண? நீ இப்படி பண்ணுவேன்னு சத்தியமாக நான் யோசிச்சு கூட பார்க்கல ஜங்குக். என்னம்மா சொல்கிற? நான் என்னம்மா பண்ணேன்? சாருக்கு இன்னும் ஞாபகம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க கையை ஓங்குறாரு. கையை ஃபஸ்ட்டு கீழே இருக்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு என்ன தேவையில்லாமல் அடிச்சிட்ருக்க? என்ன தேவையில்லாமல் அடிச்சிட்ருக்கேண்ணா? ஜங்குக், நீ நேற்று என்னென்ன பண்ண தெரியுமா? நான் என்னப்பா பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டுருக்காரு. இப்போ ஜங்குக்கோட அம்மா,
நேற்று நைட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஜங்குக்கோட ஐஸில் அப்படியே டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அம்மா, என்ன சொல்கிறீங்க? குளிச்சு எப்படி சொன்னானா? என்னடா சொல்கிற? உண்மையாலுமே நீ அவனை லவ் பண்ணுறியா? அம்மா அம்மா ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியே போகிற பார்க்குறாரு. இப்போ ஜங்குக்கோட அப்பா தான் கூப்பிட்றாரு. எங்கே போகிற? நேற்று நைட்டு பண்ணது பத்தலையா? இப்போ போய் எல்லாத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவை வச்சு அசிங்கப்படுத்த போறியா? ஏன் ஜங்குக் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா செம்மையாக கற்றுன்னு கத்திட்டு இருக்காரு. இப்போது சுகா ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு. அம்மா, பசிக்குது, சாப்பாடு இருக்கா? சுகா, பசிக்குதும்மா, சாப்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்டுட்ருக்காரு. இப்போது ஜங்குக்கு அப்படியே டோன் பண்ணி சுகாவை பார்க்குறாரு. சுகா யாரையுமே பார்க்கல. ரொம்ப சைலண்ட்டாக போய் டைனிங் டேபிளில் உட்காராரு. சுகாவோட அம்மா அப்படியே லஞ்ச் எடுத்து வைக்கிறாங்க. சுகா ஒரு 4 வாய் சாப்பிட்டு, எனக்கு போதும்மா, நைட்டு லேட்டாக தான் வருவேன், நான் கிளம்புறேம்மா. அப்பா, நான் கிளம்புறேன். சுகா, கிளம்புறியா? ஏன்பா, இருந்துட்டு போகலாம்ல? இல்லைப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கிராஸ் பண்ணி போகிறாரு. இப்போ ஜங்குக் சுகாவோட ஹேண்டை பிடிக்கிறாரு. சுகா அப்படியே டோன் பண்ணி பார்க்குறாரு. அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட. அது ஜங்குக்கு அவ்வளோ வலிக்குது. சுகா, அது வந்து என்ன சொல்ல போகிற? சாரிடா, ஏதோ குடிச்சிட்டு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல போறியா? இது எனக்கு தெரிஞ்ச விஷயந்தாண்டா, விட. நான் கிளம்புறேன், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. சுகா, சாரி, விடுடா. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஜங்குக்கோட ஹேண்டை தட்டி விட்டு போகிறாரு. அது ஜங்குக்கு அவ்வளோ வலிக்குது. இப்போது ஸ்ட்ரைட்டாக ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜிம்மினோட வீட்டுக்கு தான் வராரு. ஜிம்மினோட அம்மா, இப்போ எதுக்கு வந்த ஜங்குக்? ஆண்டி சாரி ஆண்டி, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் ஆண்டி. அங்கிள் எங்க? அங்கிள்கிட்ட நான் பேசணும். அவர் ஏற்கனவே ரொம்ப உடஞ்சிட்டாரு. போதும், நீ நேற்று கஷ்டப்படுத்தின வரைக்கும் போதும் ஜங்குக், ப்ளீஸ் விட்டுரு. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, கொஞ்ச நாள் பொறுமையாரு, அங்கிள்கிட்ட நான் பேசுகிறேன், அது வரைக்கும் பொறுமையாருன்னு சொன்னேன்ல. அதுக்குள்ளே என்னடா பண்ணி வச்சுருக்க? ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, நான் அங்கிள்கிட்ட பேசணும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ரொம்ப கெஞ்சின்னு கெஞ்சிட்ருக்காரு. அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஜிமினோட அப்பா கீழே இறங்கி வராரு. ஜங்குக்கை பார்த்த உடனே அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போது ஜிமினோட அம்மா தான், ஜங்குக் போ ஜங்குக், ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பார்த்தாம நீ இன்னும் பெருசாக்கிட்டுருக்க ஜங்குக். இல்லாண்டி நான் ஒரே ஒரு வாட்டி அங்கிள் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ஜிமினோட அப்பா கிட்டே வராரு. என்ன ஜங்குக், இப்போ மறுபடியும் வந்திருக்க? ஓ, நேற்று பேசிட்டு போனதெல்லாம் பத்தலை போல், இன்னும் பேச வந்திருக்கியா? நான் வேணா வீட்டை விட்டு வெளியே வந்து நிற்கிட்டா? ரோட்டில் வந்து நின்றுக்கிறேன், வந்து பேசிட்டு போறியா? அங்கிள் சாரி அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், நான் ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறேன், தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா ரொம்ப சாஃப்டாக தான் பேசுகிறாரு. ஏன்னா அவருமே லிட்டரலி ரொம்ப உடஞ்சிட்டாரு. ஜிமின் இப்படி அழுகிறத பார்த்துட்டு அவரால் அதை தாங்கவே முடியல. இந்த சத்தத்தை கேட்டுட்டு நீங்களும் வெளியே வரீங்க, ஜிமினும் வெளியே வராரு. ஜிமின் அப்படி அழுது அவர் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ரெட்டிஷாக இருக்கு. இதை ஜங்குக் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஜிமின் கிட்டே வராரு. ஜிமின் மூஞ்சி கொடுத்து கூட பேசல. எப்போதைக்கு இங்கே வந்த? ஓ, நான் இருக்கேன்னா செத்துட்டேனான்னு பார்க்க வந்தியா? குளிச்சு ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்? டேய் சாரிடா, நான் ஏதோ தெரியாமல். என்ன சொல்ல போகிறேன்? தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன். நேற்று குடித்ததுனால எதுவும் தெரியல, இப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல போறியா? போதும் ஜங்குக், என்னால் முடியல ஜங்குக், நான் உன்னை லவ் பண்ணிட்டேன், நான் தினம் கஷ்டப்பட்டுட்ருக்கேன்டா, என்னால் முடியல ஜங்குக், ப்ளீஸ் என்னை விட்டுறையா? என்னால் முடியல ஜங்குக், அப்படி செத்தெல்லாம் போல இருக்கு ஜங்குக், போதுண்டா, என்னால் முடியலடா.
ஜிம்மன், ஏன்டா அப்படியெல்லாம் பேசுகிற? டேய், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஜிம்மன். என்ன சொன்ன? நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாதுல்ல. அப்படி இருக்கும்போது நேற்று ஏன்டா அப்படி பண்ண? ஆ? நீ மாற மாட்ட ஜங்கோக், நீ மாறவே மாட்ட. நான் தான் ஒவ்வொரு வாட்டியும் நம்பி நம்பி உன்னை ஏமாந்து உட்காந்துட்ருக்கேன்ல. தேவையில்ல ஜங்கோக், இப்படி நான் கஷ்டப்பட்டு நான் ஏன் உன்னை லவ் பண்ணணும்? ஆ? என்னால் முடியல ஜங்கோக், நான் டயர்டாயிட்டேன் ஜங்கோக், டயர்டாயிட்டேன். அழுது டயர்டாயிட்டேன் ஜங்கோக், முடியல. தயவு செஞ்சு வீட்டை விட்டு போயிடு. போதும் ஜங்கோக், என்னால் முடியல. அப்பா, இவனை ஃபஸ்ட்டு வெளியில் போக சொல்லுங்கப்பா. என்னால் முடியலப்பா. இவனை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜமன் சொல்கிறாரு. அது ஜங்குக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. குளிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட கையை அப்படியே பிடிக்க வர்றாரு. இப்போது ஜிம்மனோட அப்பா வந்து அதான் சொல்லிட்டான்ல, வெளியில் போ. அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், ஒரே ஒரு வாட்டி அவன்கிட்ட பேசிட்டு போயிடுற அங்கிள். ஜிம்மன், நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அப்பா சொல்கிறாரு. ஜிம்மன் அவர் உள்ளே போயிட்டுருக்காரு. ஜங்கு கத்திட்டுருக்காரு. குலச்சி நில்லு குலச்சி, டே நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, ப்ளீஸ்டா, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்டா, சாரிடா, எனக்கு ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சிடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கத்திட்டுருக்காரு. ஆனால் ஜிம்மன் அது எதையுமே காதலையே போட்டுக்கல. ஜிம்மன் பாட்டுக்கு அவருடைய ரூம்குள்ளே போய் அந்த டோரை லாக் பண்ணிக்கிறாரு. இப்போது ஜிம்மனோட அப்பா அதான் சொல்லிட்டான்ல, வெளியில் போ ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அப்பா சொல்லிட்டுருக்காரு. இதை கேட்கவே முடியல அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஜங்கோக் வேறு வழியே இல்லாமல் அந்த வீட்டை விட்டு வெளியே வராரு. ஜங்கோக் ஒரு கிளப்புக்கு போய் செம்மையாக ட்ரிங்க் பண்ணிருக்காரு. இப்போது அந்த இடத்துக்கு நம்ம தயாங், சைனீஸ், மேக், மார்க் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே வரானுங்க. டீ என்னடா பண்ணிருக்க? என்ன வாங்க சார், என்ன உங்களுக்காக தாண்டா வெயிட் பண்ணிருந்தேன். எல்லாம் முடிஞ்சு போச்சுடா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவன் என்ன லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான், என்னை மறந்துடுன்னு சொல்லிட்டான்டா. எப்படா முடியும்? எப்படா அவனை என்னால் மறக்க முடியும்? டே, நான் தான் அவன்கிட்ட அத்தனை வாட்டி சொன்னேனேடா, அவன் வீட்டுக்கு போகாதடா, பிரச்சனையாயிரும், எதுவும் இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் நான் சொன்னனா இல்லையாடா? எங்கடா என் பேச்சு கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் திட்டுறாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு மச்சான், எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் செம்மையாக ட்ரிங்க் பண்ணிட்டுருக்காரு. தேங்க் ஸ்டாப் பண்ணுறாரு. ஆனால் ஜங்குக் ஸ்டாப் பண்ணவே மாட்டேங்கிறாரு. செம்மையாக ட்ரிங்க் பண்ணிட்டுருக்காரு. இப்போது மார்க் அப்படியே ஜங்குக் கிட்ட வந்து, மச்சான் சாரிடா, நான் எதான் ஏதோ குடிச்சிட்டு மச்சான், சாரி மச்சான். ஏய் விட்றா, பார்த்துக்கலாம். என்ன கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டான் போல். என் கழிச்சு அப்படி அழுதான்டா. அவன் அழுகிறத என்னால் பார்க்கவே முடியல மச்சான். அப்படி அழுகிறான்டா. ஏன்டா அப்படி பண்ண? நான் கிட்ட அத்தனை தடவை சொன்னேன்ல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ண. அப்பா கிட்ட நான் பேசுகிறேன்னு சொன்னேன்ல, குடிக்காதன்னு நான் சொன்னேன்ல, ஏன்டா இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு என் கண்ணை பார்த்து கேட்டான்டா. நான் என்னடா சொல்லிட்டோம்? அதான்டா என்னால் தாங்கிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் என்னை மறந்துடுன்னு சொல்லிட்டு போயிட்டான்டா. நீ சொல்ல மச்சான், அவனை நான் எப்படிடா மறுக்கிறது? அவனால் மறுக்க முடியாதுடா. அவன் கொல்லிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு செம்மையாக ட்ரிங்க் பண்ணிருக்காரு. தேங் தான் மார்க், சைனீஸ் அப்புறம் ஜாக்சன் 3 பேர்த்தையும் திட்டுன்னு திட்டிருக்காரு. ஏன்டா அப்படி பண்ணீங்க? இதுக்கு தானே சொன்னேன். இதோ இங்கே நின்றுட்டுருக்கானே இந்த மார்க்கு, டே நான் தான் நேற்று அத்தனை தடவை சொன்னேனேடா, இதை பெரிய எவ்வளோ மாதிரி உசுப்பேற்றி விட்டா. இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து நின்றுருக்கானு. டே மச்சான், எனக்கு இது கூட வலிக்கலடா. என்னால் என் அண்ணனோட லைஃப்பும் போச்சுடா. என்னடா சொல்கிற?
எனக்கு தெரியாதா வயனையும் சுகாவும் லவ் பண்ணிருக்காங்கடா. நான் பண்ண தப்பால அவங்களுடைய லைஃப்பும் போயிடுச்சுடா. எனக்கு அதுதானே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மச்சான், எனக்கு ஒன்று தெரியுமாடா, சுகா எதுக்காகவும் அவ்வளோ ஈஸியாலாம் ஆசைப்பட மாட்டான்டா. அவன் ஆசைப்பட்டதுன்னா வயனை மட்டும்தான்டா. வயனை அவ்வளோ லவ் பண்ணான்டா. அவன் தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டே இருப்பான். ஆனால் நானே எல்லாத்தையும் கெடுத்து விட்டேன்டா. எனக்கு தெரியுமா மச்சான், அவன்கிட்ட நான் சொன்னேன்டா, டேய் உங்கள் 2 பேர்த்தோட மேரேஜையும் நான் தானே முன்னாடி நான் நடத்தி வைப்பேன்னு சொன்னேன். ஆனால் நானே எல்லாத்தையும் கெடுத்து விட்டேனடா. எனக்கு எல்லாம் போனது கூட பிரச்சனை இல்லைடா. நான் என் குளிச்சிக்கு எப்படியாவது ஒன்று பேசிடுவேன். அண்ணா இப்போ என் அண்ணன் ஷிகாவோட லைஃப்பையும் சேர்த்து கெடுத்துட்டேன்டா. அது தாண்டி ஒரு மாதிரி இருக்கு. காலையில் அவன்கிட்ட பேசுகிறேன்டா, அவன் ஒரு பார்வை பார்த்து சிரிச்சுட்டு போனான்லடா, செத்துட்டேன்டா. அப்படியே கொன்னுட்டு போயிட்டான். பாவண்டா அவன். என்னால் அவனுடைய லைஃப்பும் போயிடுச்சுடா. டேய் விட்டு பார்த்துக்கலாம்டா. அங்கிள் தானே, பேசிக்கலாம்டா. டேய் பாவண்டா அந்த ஆள். குடிச்சிட்டு போய் நான் பாட்டுக்கு அசிங்கமாக எதோ பேசிட்டு அவனை கை நீட்டி அடிச்சிட்டேன்டா அந்த ஆளை. அத்தாண்டா ஒரு மாதிரி இருக்கு. அதுவும் என் குள்ளிச்சு முன்னாடியே அடிச்சிட்டேன்டா. என் குள்ளிச்சிக்கு அவங்க அப்பானை ரொம்ப பிடிக்கும்டா. நான் ஏதாச்சும் அவங்க அப்பனை பற்றி தப்பாக பேசினா அவனுக்கு சுத்தமாக பிடிக்காதுடா. அப்படி இருக்கும்போது அவன் அப்பனை நான் கை நீட்டி அடிச்சிருக்கேன். எல்லாம் அழுதால மச்சான். முடிச்சிருச்சுல்ல, இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு செம்மையாக ட்ரிங்க் பண்ணுறாரு. இப்படியே தான் டேஸஸ் போகுது. ஒரு 1 வீக் மேலே ஆகுது. ஜங்குக் சரியாக வீட்டுக்கு வரதில்ல, சரியாக சாப்பிட்றதும் இல்லை. கிளப்பாக சுற்றிட்டுருக்காரு. ஜிமின் இன்னொரு பக்கம் ஜங்குக்கை மறக்கிறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணிருக்காரு. ஆனால் அவரால் மறக்கவே முடியல. இன்னொரு சைட் நீங்கள் சுகாவை அவாய்ட் பண்ணவும் முடியாமல், சுகாவை பற்றி யோசிக்காமல் இருக்கவும் முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க. சுகா உங்கள் பின்னாடியே வந்துட்டுருப்பாரு. அயன் ப்ளீஸ் டி, ஏன்டி இப்படி பண்ணுற? நான் என்னடி தப்பு பண்ணேன்? ஏய் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு சுகா உங்ககிட்ட டெய்லியும் வந்து பேசுவார். நீங்கள் சுகாவை அவாய்ட் பண்ண முடியாமல் அவாய்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இப்படியே தான் டேஸஸ் போகுது. ஒரு 1 வீக் மேலே ஆகுது. இப்போது ஜங்குக் ஒரு கிளப்பில் செம்மையாக உட்காந்துட்டு ட்ரிங்க் பண்ணிருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம தேங் வராரு. என்ன மச்சான், குடிச்சு முடிச்சிட்டியா? இல்லை நான் வேணா ஆர்டர் பண்ணிட்டா? ஏய் எதுக்குடா இப்படி பேசிகிட்டு இருக்க? என் கொல்லச்சியை பார்த்தியா? அவன் எப்படி இருக்கான்? சாப்பிட்டானா? நல்லா இருக்கானா? தம்மாயிருடே, இங்கே நண்பனோட வாழ்க்கை போயிட்டுருக்கு, அவன் நல்லா இருக்கானான்னு போய் பார்க்க சொல்கிறியா? டே மச்சான், ஏன்டா அப்படி இருக்க? டே எது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா. இப்படி நீ இருக்காதடா. நீ இப்படி இருக்கிறது என்னால் பார்க்க முடியலடா மச்சான். லைவே போச்சு, இந்த மயிர் போனா என்ன? டே ஏன்டா அப்படி பேசிகிட்டு இருக்க? மச்சான் நான் சொல்கிறத கேளு, இப்படிலாம் பண்ணிருக்காதடா. ஏன்டா அப்படி பண்ணுற? ஏன்டா வீட்டுக்கே போக மாட்டேங்கிறியா? அம்மா கால் பண்ணாங்க, ஜங்குக் வீட்டுக்கு ஏன் வரவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு. எப்படா போக சொல்கிற? எப்படி போக சொல்கிற? அங்கே சுகா இருப்பான். அவன் மூஞ்சில் நான் போய் எப்படிடா முழிக்கிறது? அவன் ஒரு பார்வை பார்ப்பான்டா. ஏன்டா அப்படி பண்ண? நான் என்னடா தப்பு பண்ணேன்? ஏன் பிரேக்கப் சொல்லிட்டாடா? ஏன்டா அவள் இப்படி பண்ணா? என்னடா சொல்கிற? ஒயன் பிரேக்கப் சொல்லிட்டாளா? ஆமாண்டா, நான் பண்ண தப்புனால தான்டா. ஏற்கனவே உன் தம்பி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டான். நம்ம லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சா அப்பா ரொம்ப கஷ்டப்படுவார். அவர் ஏற்கனவே ஜிம்மன் விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காரு. வேணாம், நம்ம மறுபடியும் அவருக்கு நான் அந்த கஷ்டம் கொடுக்க விரும்பலை. இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டாடா. பாவண்டா அவன்.
அவனால் வெளியில் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்கான்டா. எனக்கு அவனை பார்க்கவே முடியல மச்சான். இல்லை மச்சான், நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன மச்சான் முடிவு பண்ணியிருக்க? இல்லை என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் கத்துறாரு. இப்போ எதுக்குடா கத்துற, இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒரு லெட்டர் எடுத்து தேங்க் கையில் கொடுக்குறாரு. என்னடா அது, ஓப்பன் பண்ணி பாடுறா மயிறு அப்படிங்கிறாரு. தேங்க் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோ ஷாக்கா ஜங்குக்கை பார்க்குறாரு. என்னடா பண்ண போகிறப்போ? என்ன பண்ண போகிறேன், இங்கேருந்து போக போகிறேன். என்ன போக போறியா? என்னடா நினச்சிட்ருக்க நீ? நீ ஜிம்னு இல்லாமல் இருந்துருவியா? பாவண்டா அவனை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்னு எனக்கு இப்போ தாண்டா புரிஞ்சுது. அவன் அப்போவே லவ் வேணாம் வேணான்னு சொன்னான். நான் தான் ஏதோ பைத்தியக்காரன் மாதிரி அவன் பின்னாடியே போய் போய் அவனை ஒத்துக்க வச்சேன். ஆனால் இப்போ அவனை இப்படி பார்க்க முடியலடா. நான் அவன்கிட்ட ஒரு தடவை சொன்னேன்டா, நான் அவனை என்றைக்குமே கஷ்டப்படுத்த மாட்டேன். என்னால் அவன் கண்ணிலேருந்து டிஎஸ் வரவே வராது, அதுதான் கடைசியாக இருக்குன்னு சொன்னேன். அண்ணா, நானே அவனை அழுக வச்சிட்டேன்ல, நானே அவனை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன்ல மச்சான். அதுக்கு இப்போ என்னடா பண்ண போகிற? நான் யூஸ் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், உங்களுக்கு தெரியுமா, இந்த ஹாப்பியான நியூஸை உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லணுங்கிறதுக்காக தான் அன்றைக்கி சரக்கு வாங்கிட்டு வர சொன்னேன். அன்றைக்கி நான் குடிக்கக்கூடாதுன்னு தாண்டா இருந்தேன். ஆனால் அது எப்படியோ குடிச்சு அது ஏதோ ஆயாச்சு. அதை விடுறா, அதை பற்றி இப்போ பேச வேணாம். இதுக்கு மேலே என் குளிர்ச்சி நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்டா. பாவண்டா அவன் என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டான். அதுவும் அவன் ஒரு வார்த்தை சொன்னான்ல, என்னை லவ் பண்ணதுலேருந்து அவன் அழுதுட்டு மட்டும்தான் இருக்கானாடா, சந்தோஷமாகவே இல்லையாம். அதான் மச்சான் வலிக்குது. மச்சான், நீ ஒரு தடவை சொன்னல, அவன் லவ் பண்ணுற மாதிரி உன்னால் லவ் பண்ண முடியாது மச்சான்னு சொன்னல, அது உண்மைதான் இல்லைடா. அன்னைக்கு நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன்டா, அது என்ன இப்போ சீரியஸ் எடுத்துக்கிற? இல்லை மச்சான், அன்னைக்கு நீ விளையாட்டுக்கு சொன்னியோ சீரியஸாக சொன்னியோ, ஆனால் அது உண்மை தானே. அவன் அளவுக்கெல்லாம் என்னால் லவ் பண்ணவே முடியாது மச்சான். அது மட்டும் இல்லாமல் அவன் லவ்வுக்கெல்லாம் நான் தகுதியானவனே கிடையாது. பாரு, என்னெல்லாம் திருத்தவே முடியாது மச்சான். நான்லாம் ஒரு பொறுக்கி, திருத்தவே முடியாது. பாரு, இப்போது குடிச்சிட்டு தான் உட்காந்துட்ருக்கேன். ஆனால் என்னை நம்பினான்டா, அவ்வளோ நம்பினான். என்னை கல்யாணம் பண்ணிப்பேன், அவன் கூட சந்தோஷமாக வாழணும் ஜங்குக்கா. இந்த உலகத்தில் யாருமே இந்த அளவுக்கு லவ் பண்ண முடியாத அளவுக்கு லவ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு உன் கூட இருந்துக்கிட்டு அப்படின்னு எல்லாம் சொன்னான் மச்சான். ஆனால் நானே அதை கெடுத்துக்கிட்டேன்ல. ஏன்டா அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? விடுடா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா. மச்சான், நீ தப்பு பண்ணுறடா. யூஸ்கெல்லாம் வேணாண்டா. நீ அங்கே போனேன்னா ரொம்ப கஷ்டப்படுவடா. ஜிம்னு இல்லாமல் ஜிம்னு பார்க்காம ஒரு நாள் இருந்துருவியா? மச்சான், அவனை மறக்கணுங்கிறதுக்காக தான்டா அங்கே போகிறேன். என்னடா சொல்கிற? அவனை உன்னால் மறக்க முடியுமா மச்சான்? முடியாது தான், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது பண்ணி தாண்டா ஆகணும். எனக்கு இதை விட்ட வேறு வழி தெரியல மச்சான். என்னால் சுகாவோட லைஃப் போகிறது என்னால் பார்க்க முடியலடா. அவன் பாவண்டா, அவன் வெளியில் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் தவிச்சிட்ருக்கான்டா. நான் போயிட்டேன்னா ஜிமினோட அப்பா சமாதானமாயிருவாருல்ல. அதுக்கப்புறம் சுகாவுக்கும் பையனுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுருவாருல்ல. எனக்கு அது போதும்டா மச்சான், அது மட்டும் போதும். அப்போ உள்ள எல்லாவா தான் சொல்கிறல்ல, நல்லா அவனுக்கு தகுதியானவனே கிடையாது மச்சான். அவன் லவ்வுக்கு தகுதியானவனே நான் கிடையாது. நான் அவளுக்கு டிசர்வே கிடையாதுடா. அவரை பொக்கிஷன்டா. அந்த பொக்கிஷத்தை எனக்கு ஒழுங்காக பார்த்துக்க கூட தெரில மச்சான். நல்லா திருந்தவே மாட்டேன்டா. அவங்கிட்ட அத்தனை தடவை ப்ராமிஸ் பண்ணேன்டா, குடிக்க மாட்டேன்னு. ஆனால் அன்னைக்கு குடிச்சிட்டு அவங்க அப்பனை போய் அடிச்சிருக்கேன்டா. உனக்கு ஒன்று தெரியுமா மச்சான்?
அவன் அப்பன்னா அவனுக்கு உயிர் தெரியுமா? அவன் கண்ணு முன்னாடியே நான் அவனை அப்பா நடிச்சிருக்கேன். எந்த பையன்டா ஒத்துப்பான்? ஆ என் அப்பனை அடிச்சிருந்தா நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேனா? ஒத்துக்க மாட்டான்ல. அதே மாதிரி தான்டா அவனும். அவன் மேலே எந்த தப்பு இல்லைடா. நான் தான் தப்பு தப்பு. டிடிடி ஏன்டா அப்படிலாம் பண்ணுற? நான் அவன் லவ்க்கெல்லாம் டிசர்வே கிடையாது மச்சான். அதான் முடிவு பண்ணிட்டேன். நான் யூஸ் போலான்னு முடிவு பண்ணிட்டேன் மச்சான். என் ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு மச்சான். அங்கேயே போய் ஏதாச்சும் பண்ணிப்பேன் மச்சான். நான் முடிவு பண்ணிட்டேன் மச்சான். இதுக்கு மேலே என் கொள்ளச்சியா இதுக்கு மேலே என் கொள்ளச்சி இல்லைல்ல. அவன் என் கொள்ளச்சி இல்லை மச்சான். என் கொள்ளச்சி இல்லை தானே மச்சான். டே சக்கு ஏன்டா அப்படிலாம் பண்ணுற? இல்லை மச்சான், வலிக்குதுடா. அவனை இப்படி நான் அழுது நான் பார்த்ததே இல்லை மச்சான். அப்படி அழுதான்டா. என்னை ஏமாத்தினு கேட்டான்டா. செத்தெல்லாம் போல இருந்து மச்சான். அவனை என்னால் ஃபேஸ் பண்ண முடியல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் செம்மையாக ட்ரிங்க் பண்ணிட்டே அழுதுட்ருக்காரு. தேங்க் என்ன சொல்கிறது, என்ன எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. இப்படியே தான் டேஸஸ் போகுது. ஃபைன் டே. ஜங்குக் யூஎஸ் போகிறதுக்காக ஏர்போர்ட்டில் வந்து நின்றுட்டுருக்காரு. ஜங்குக்கோட அப்பா, அம்மா, சுகா, தயாங், மிக், சைனீஸ், ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. ஜங்குக்கோட ஐஸ் ஜிமின் வந்துட மாட்டானா, ஜிமினை ஒரே ஒரு டைம் பார்த்துட மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஏங்கிட்டுருக்காரு. இப்போ தேங்கிட்ட வந்து யாரடா தேடிட்டுருக்க? இல்லை மச்சான், இல்லையே, நான் யாரையும் தேடலையே மச்சான். ஏன்டா அப்படி பண்ணுற மச்சான்? போகாதடா, இங்கேயே இருடா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்காரு. இல்லை மச்சான், நான் கிளம்புறேன்டா, இங்கே என்னால் இருக்க முடியாது மச்சான். அவனை பார்க்க எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குடா. தோ அங்கே நின்றுட்டுருக்கானே, செத்த போன மாதிரி நின்றுட்டுருக்கான்டா. அவனை என்னால் ஃபேஸ் பண்ண முடியல மச்சான். சுகாவை என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே கிளம்புறாரு. அப்படியே வாக் பண்ணிக்கிட்டே அவர் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட அப்படியே ஜிமினை மட்டுமே தேடிட்டுருக்காரு. ஜிமினை ஒரு வாட்டியாவது பார்த்துட மாட்டோமா இங்கேருந்து போகிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ஜிமினை மட்டுமே தேடிட்டுருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்குக்கு புரிஞ்சிருது, ஜிமின் வரமாட்டான், அவன் வரமாட்டான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே அப்படியே டோன் பண்ணி அப்படியே வாக் பண்ணுறாரு. ஜிமினை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு, ஜிமினை பற்றி மட்டுமே நினச்சிக்கிட்டு, அவர் கூட இருந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸை எல்லாத்தையும் யோசித்து பார்த்துக்கிட்டே அப்படியே வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அழுதுகிட்டே வாக் பண்ணிருக்காரு.